இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையா இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாத்ராகமம் 12வது அதிகாரம் 31வது வசனம். ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எகிப்தின் படியிலே இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் முச்செழியிலே எழுந்தருளி மோசையோடு பேசுகிறார். ஜனங்களை அழைத்து கொண்டு வந்து ஆராதனை செய்யும்படியாய் கர்த்தர் மோசையை அனுப்புகிறார். மோசே எகிப்துக்கு புறப்படுகிறான். ஆரோனை சந்திக்கிறான். ஆரோனும் மோசையுமாக பார்வோனை சந்திக்கிறார்கள். கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு ஜனங்களை போகவிட கேட்கிறார்கள். அப்பொழுது பார்வோன் சொல்லுகிறான், அவர் சொல்லி கேட்கறதுக்கு அவர் யார்? அவரை நான் அறியேன், ஜனங்களை போக விட மாட்டேன் என்று சொல்லி ஆராதிப்பதற்கு தடையாய் அவன் காணப்படுகிறான். அது மாத்திரமல்ல, ஜனங்களை இன்னும் கொடுமையாய் நடத்துகிறான். மோசே பார்த்தீங்கன்னா ஜனங்களை ஆராதிக்க போக விடுகிற காரியத்துல இன்னும் உறுதியா இருக்கிறான். மோசே துரத்தி விடப்பட்டான். பார்வோன் சமூகத்தில் இருந்து எச்சரித்து அனுப்பப்பட்டான். ஆனாலும் இந்த காரியத்துல மோசே உறுதியா இருக்கிறான். முதலாவது பார்வோன் மோசையை பயமுறுத்துகிறான். பிற்பாடு பார்வோன் மோசையை தந்திரத்தினால் இணங்க பண்ண பார்க்கிறான். அதுல ஒரு தந்திரம் என்னவென்றால், நீங்கள் அதிக தூரம் போக வேண்டாம், கொஞ்ச தூரம் போய் ஆராதிங்கள். மோசே உறுதியா இருக்கிறான். இல்ல, கர்த்தர் குறித்த இந்த வனாந்தரத்தில் போய் தான் ஆராதிக்க வேண்டும் என்கிறதுல உறுதியா இருந்தான். பிற்பாடு சொல்லுகிறான், புருஷர் மட்டும் போய் ஆராதியுங்கள், ஸ்திரீகள் பிள்ளைகள் எல்லாம் நிற்கட்டும் என்று. மோசே உறுதியா இருக்கிறான். போனான், எல்லாரும் சேர்ந்துதான் போய் ஆராதிப்போம் என்று. அதன் பிறகு பார்வோன் சொல்லுகிறான், நீங்கள் ஸ்திரீகள் பிள்ளைகள் போங்க, ஆனா உங்கள் ஆடு மாடுகள் எல்லாம் இங்கே நிற்க வேண்டும் என்று. அதிலும் மோசே இடம் கொடுக்கவில்லை, உறுதியா இருக்கிறான். இப்படி ஆராதிக்கிறதற்கு மோசே எடுத்த தீர்மானத்தின் உறுதி. ஒரு நாள் வந்தது, ஒரு சூழ்நிலை வந்தது. அன்று நமக்கு தெரியும், ஆட்டுக்கொட்டையின் ரத்தம் சிந்தப்பட்ட இரவு. சங்கார தூதன் புறப்பட்டு வருகிறான். எல்லா வீட்டிலையும் அழுகுரல் கேட்கிறது. விசேஷமாய் ரத்தம் தெளிக்கப்படாத அத்தனை வீட்டிலும் புலம்பலும் கூக்குரலின் சத்தமும் கேட்கிறது. அந்த இரவுதானே பார்வோன் மோசையும் ஆரோனையும் அழைப்பித்து சொல்லுகிறான், நீங்க சொன்னபடி புறப்பட்டு போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று. இந்த நாளில் என்னை கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, உங்களுக்கு சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை இதுதான். கர்த்தருடைய காரியத்துல, கர்த்தருக்கு எடுத்த காரியத்துல உறுதியா இருங்கள். தடைகள் வரும், ஆனால் தடைபடாது. காரணம், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். அவன் பயமுறுத்த பார்ப்பான், அவன் தந்திரத்தினாலே இணங்க பண்ண பார்ப்பான். ஒரு தேவ பிள்ளை உறுதியா இருப்பார்கள். ஆனால் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவர்களுக்காக வேலை செய்யும். இந்த நாளில் என்ன கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். தாவீது சொன்னார் அல்லவா, ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடுவேன் என்று. என்ன வாஞ்சை தாவீது, அவருடைய மகிமையை பார்க்கணும். இதுதான் தாவீதினுடைய தேடலும் தாவீதினுடைய நாட்டமுமாயிருந்தது. அதே தாவீது 63:2 என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஆமே, இப்படி நான் அவரை பார்க்க ஆசையாயிருந்தேன், அவருடைய வல்லமையும் மகிமையும் கண்டேன் என்று. அதே போலதான் என கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, உறுதியாயிரு. தடைகள் மாறும். காரணம், நாம் ஆராதிக்கிற தேவன் தடைகளை நீக்கி போடுகிறவர். நம்முடைய கண்கள் காணும்படி நிச்சயம் கிருபை செய்வார். அப்படியே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா எகிப்தின் தடைகள் இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக, விடுதலை உண்டாவதாக. எந்தெந்த காரியத்தில் தடைகள் இருக்கிறதோ அந்தந்த காரியத்தில் கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை விளங்கி அந்த தடைகளை மாற்றுவதாக என்று இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். செபிக்கலாமா? ஆண்டவரே, உமக்கடுத்த காரியத்தில் நாங்கள் எவ்விதத்திலும் பின்வாங்காமல் உறுதியாயிருந்து முன் செல்ல கர்த்தர் கிருபை செய்யும். நீர் எங்களுக்காக தடைகளை மாற்றுகிற தேவன். அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.